ஒரே ராசியைச் சேர்ந்தவர்கள் திருமணத்தை செய்து கொள்ளும் பொழுது அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பரஸ்பரம் ஒரு புரிந்து கொள்கின்ற தன்மை, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றா இல்லையா, அது மிகவும் நன்றாகவே இருக்கும். ஏன் என்று சொன்னால் ஜோதிடவியல் ரீதியாக ராசி என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? நாம் பிறந்த நாளிலே சந்திரனானவர் எந்த ராசி மண்டலத்தை கடந்து கொண்டிருக்கிறாரோ அதுதான் அவருடைய ஜென்ம ராசியாக கருதப்படுகிறது. சந்திரனைத்தான் ஜோதிடவியல் மனோகாரகர் என்றும் சொல்கிறது. ஆக இவர்கள் இருவருடைய மனமும் ஒரே கிரகத்தினுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருப்பதால், உதாரணத்திற்கு ஒரு ரிஷப ராசின்னு வச்சுப்போமே, இந்த கல்யாண பையனும் ரிஷபராசி, பொண்ணும் ரிஷபராசின்னே வச்சுண்டா இந்த ரிஷபராசிக்கு அதிபதி என்பவர் சுக்கிரன். இருவருடைய சிந்தனைகளுமே சுக்கிரன் சார்ந்ததாக இருக்கும். இருவருடைய மனமுமே சுக்கிரன் தொடர்பானதாக இருக்கும். அதாவது சுக்கிரன் சொன்னால் அது நம்ம அலங்கரித்துக் கொள்வதில், நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், நீட்டாக இருக்கணும், எப்பயுமே சுத்தமாக இருக்கணுங்கிற மாதிரிலாம் இருப்பா தெரியுமா. ஒரு பார்க்கறதுக்கு மற்றவருடைய கண்களுக்கு அழகாக தெரிய வேண்டும் என்றெல்லாம் நினைப்பார்கள் தெரியுமா. இதுதான் ஒரு சுக்கிரனுடைய நேச்சர். இப்படித்தான் இவர்கள் இருவருமே இருப்பார்கள். அப்படி கணவன் மனைவி இருவரும் ஒரே குணத்தை கொண்டிருந்தால் அந்த குடும்பத்திலே பிரச்சனை என்பதே வராதுதானே.